Hello, my dear Pasangla. Welcome to TN State Board Vedantu channel. My dear warriors, this is your captain Prakash. Daily capsule is back. பசங்களா இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கேப்சூல் ஆரம்பிச்சிருந்தோம். அது ரெகுலராக கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் நிறைய எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் என்னோட டைம் அவைலபிலிட்டி இல்லாத காரணத்தினால நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். திரும்ப திரும்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டனால வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட் அகெயின். இந்த தடவை இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். போன தடவை புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதனால பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. இந்த தடவை டெய்லி கேப்சூல் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸை தனியாக நடத்தி ஒரு பெரிய மேரத்தானில் கவனிக்கிறத விட தினம் தினம் ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்குமா? ஸோ டெய்லி கேப்சூல் பற்றி உங்களோட வியூ என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் போட்டு மறக்காமல் போட்டுரு. அண்ட் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம டெய்லி கேப்சூல் டே 1ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th கெமிஸ்ட்ரியில் டே 1ல் சாப்டர் 9, ரைட்டா? 9th சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ சாப்டர் 9 நம்ம பார்க்க போகிறோம். அதில் புக் பேக் புக்கின் எல்லா கொஷின்ஸும் எடுத்துகிட்டு வர போகிறோம். குறிப்பாக செகண்ட் மிட்டமாக டார்கெட் பண்ண போகிறோம். செகண்ட் மிட்டமில் கம்பல்சரியில் இந்த சாப்டர்லேருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. அது எங்கேருந்து வரும், எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நான் கீழே கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் என்ன, புக்கில் எங்கே இருக்குது, எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ யூ கேன் ஈஸிலி see that. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மொலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் containing 45 gram of glucose dissolved in 2 kg of water. அப்போ என்ன கண்டுபிடிக்கணுமா? மொலாலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொலாலிட்டிக்கு ஃபார்முலா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மேலே என்னப்பா கொடுத்துருக்காங்க? சொல்யூட் கண்டுபிடிக்கணுமா? மாஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? ரொம்ப சூப்பராக உங்களுக்கு தெரியும். என்னது? இட் இஸ் மாஸ் பை மோலார் மாஸ். குளுக்கோஸோட ஃபார்முலா என்னது? C6H12O6. குளுக்கோஸோட மோலார் மாஸ் என்ன? அதுவும் உனக்கு தெரியும். தட் இஸ் 180 அப்படின்னு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் N இஸ் ஈக்குவல் டு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிவைடட் பை 180 இஸ் ஈக்குவல் டு இது 1 டைமு, இது 4 டைம். அப்போ 1/4 வரப்போகுது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கேஜி தானே கேட்டாங்க. மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கேஜி என்னது? 2 kg. அப்போ 2 போடுங்க. அப்போ என்ன வரும்? 1/4 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 1/8. 1/8ங்கிறது என்னது? 1/8 இஸ் ஈக்குவல் டு 0.125. மொலாலிட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஸ்மால் எம் போடணும். தட்ஸ் இட். இது ஒரு சம், ரைட்டா? இது ஒரு சம்மு. இது கேட்டிருக்காங்கடா. இதுக்கு முன்னாடி 2022ல் மிட்டமில் கேட்டிருக்காங்க. 24ல் என்ன கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்கிறேன். அடுத்து அதே பேஜ் நம்பர் 32ல் வால்யூம் 2 இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது மொலாரிட்டி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பார்த்தியா? அந்த பேஜில் இருக்கக்கூடிய சம்ஸ் இதெல்லாமே மொலாரிட்டி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 5.845 gram of sodium chloride dissolved in water and the solution was made up to 500 ml using standard flask, right? 500 ml மாற்றிருக்காங்க. அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தோட அந்த சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்தாங்கனாலே நம்ம மொலாரிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இங்கே அவங்க ஜென்ரலாக அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க மொலாரிட்டி அப்படின்னு. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? மொலாரிட்டியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மொலாரிட்டி ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அஸ் யூஷுவல் இப்போ தான் பார்த்தோம் நம்ம. நம்பர் ஆஃப் மோல்ஸு ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இங்கே பாருங்கள், சோடியம் குளோரைடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ NaClஓட மோலார் மாஸ் என்ன? குளுக்கோஸ்க்கு நம்மளுக்கு தெரியும். NaCl டவுட்டாக இருந்துச்சுன்னா நீ ஞாபகம் வச்சுக்கலாம். Na + Cl தானே. Na வேல்யூ என்னது? Na மாஸ் நம்பர் 23, Clக்கு 35.5. அதாவது Clக்கு வந்து என்னது? 35.5. அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 58.5 அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் போடலாமா? ரைட். மோல்ஸ் என்ன கிடச்சிருக்கு? இது மோலார் மாஸ் தானே. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. N இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 5.854.
5.845 divided by 58.5. Both are approximately same. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.1 1 டைம் இது 10 டைம் 1 5 சார் 5 10 டைம் 158 அப்படின்னு 0.1 வரப்போகுது. அப்போ இங்கே 0.1 டிவைடட் பை இப்போ வால்யூம் பாரு, இங்கே முக்கியமாக கவனமாக ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணக்கூடியது இதுதான். வால்யூம் இஸ் கிவன் இன் எம்எல். அப்போ எம்எல்ல லிட்டருக்கு மாத்திரம் என்ன பண்ணணும், 500 ml is equal to 0. அதாவது 500 divided by 1000. 500 divided by 1000, that is going to be 0.5 liter. அப்போ இங்கே என்ன பண்ணணும், 0.5 லிட்டர்னு போடணும். ஸோ இதில் ஆன்சர் 1/5 அப்படின்னா 1/5 எழுதலாம். 1/5 எழுதிக்கலாம் இல்லை, மேலேயும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1/5. 1/5ங்கிறது என்னது, 1 5ஆல் டிவைட் பண்ணால் 0.2 கேபிட்டல் எம் போட்டுருங்க, ரைட்டா. கேபிட்டல் எம் 0.2 மொலாரிட்டி, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 2 சம்மு அல்லது ஒரு சம்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஃபைனல் எக்ஸாம், மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லிக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி பார்த்துடலாம். மொத்தமாக ஒரு நாள் ஒரு மேரத்தானில் நம்ம பார்க்குறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த சம்மெல்லாம் அப்படின்னு நீ ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வந்து வச்சுக்கோங்க, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுவோம் ப்ராப்ளம்ஸில். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எது கேட்டாலும் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதோட சஜஷன், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். டாடா, பை.